அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல எப்ப பார்த்தாலும் திருட்டு நடந்துகிட்டே இருக்கும். அதுக்காக மக்கள் எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதே கிராமத்துல வேலு அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவரு ஒரு நாள் ராத்திரி சமயத்துல, இன்னைக்கு என் நண்பன் என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டான் இல்லையா, அந்த பணத்தை உடனே அண்டர் கிரவுண்ட்ல மறைச்சு வைக்கணும், இல்லைன்னா இந்த திருட்டு பசங்க திருடிட்டு போயிடுவானுங்க. அவர் வீட்ல இருந்த அண்டர் கிரவுண்டோட கதவை திறந்து அதுக்குள்ள போனாரு. அங்க இருந்த பீரோவுல பணத்தை ஒளிச்சு வச்சுட்டு மறுபடியும் வெளியில வந்துட்டாரு. அப்ப அவரோட மனைவி, என்னங்க, நிஜமா நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. நான் தான் உங்களை தப்பாவே புரிஞ்சுக்கிட்டேங்க. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க ஒரு தடவை நம்ம வீட்ல குழி தோண்டிக்கிட்டே இருந்தீங்க. அப்போ உங்ககிட்ட நான் வந்து, என்னங்க என்னங்க நீங்க நடு வீட்ல குழி தோண்டிக்கிட்டு இருக்கீங்க, பைத்தியம் கீத்தியம் புடிச்சிடலையே. நான்லாம் நல்லா தான் இருக்கேன். நான் என்ன பண்றேன்னு உனக்கு இன்னைக்கு புரியாது, எனக்காவது ஒரு நாள் இது புரியும் போ. அதுக்கு உங்களை போட்டு நான் நல்லா திட்டிட்டேன். என்னவோ இந்த மனுஷனுக்கு நாளுக்கு நாள் புத்தி மழுங்கிக்கிட்டே போகுது. எதுக்குதான் இந்த குழிய தோன்றாரோ எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அங்க இருந்து நான் போயிட்டேன். ஆனா இன்னைக்கு தான் எனக்கு எல்லாம் புரியுது. என்ன புரிஞ்சுது உனக்கு? நம்ம ஊர்ல திருட்டு பயம் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம வீட்டுக்கு திருடன் வந்தானா பணம் நகையெல்லாம் எங்க இருக்குன்னு தேடி தேடி குழம்பிடுவான். ஏன்னா நீங்க தான் எல்லாத்தையும் அத அண்டர் கிரவுண்டுக்குள்ள வச்சிருக்கீங்களே, எப்படி? சரியா சொன்ன. அதுக்கப்புறம் 2 பேரும் போய் நிம்மதியா ஓய்வெடுத்தாங்க. இவங்க பேசின எல்லாத்தையும் கேட்ட ஒரு திருடன் அன்னைக்கு ராத்திரியே அவங்க வீட்டுக்கு திருடுறதுக்கு வந்துட்டான். அவன் அங்கேயும் இங்கேயும் மெல்ல பாத்துக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு அண்டர் கிரவுண்ட் மட்டும் எங்க இருக்குன்னே தெரியல. எங்கடா இருக்கு இந்த அண்டர் கிரவுண்டு? எனக்கு எங்க இருக்குன்னே தெரியலையே. அப்படியே நடந்துகிட்டே போய் ஒரு இடத்துல நின்னான். அப்போ அவன் கால் கீழே ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஓஹோ, இங்கதான் சத்தம் வருது. அப்போ அண்டர் கிரவுண்டு இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு அங்க இருந்த கார்பெட்டை விலக்கிட்டு பார்த்தான். உள்ள போறதுக்கு அவனுக்கு ஒரு சுரங்க பாதை அந்த இடத்துல தெரிஞ்சது. உடனே அவன் நேரா சுரங்க பாதைக்குள்ள போனான். அங்க இருந்த பீரோவை திறந்து பார்த்தான். ஆனா அந்த பீரோல இருந்து ஒரு பெரிய எலி வெளியில வந்துச்சு. அத பார்த்து அந்த திருடன் ரொம்ப பயந்து போயிட்டான். உடனே அந்த எலி அவன் கிட்ட, பயப்படுறியா பயப்படலையா? நீ பயந்தாலும் பயப்படலனாலும் உன்னை கொன்னு சாப்பிட போறேன் அப்படின்னு சத்தமா சொல்லுச்சு. அத கேட்ட அவன், ஐயோ, இது ஏதோ மந்திரவாதியோட வீடு மாதிரியே எனக்கு தோணுது, அதனாலதான் எலி அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கான் அப்படின்னு பயந்துகிட்டே, தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாத, இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு அங்கிருந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா அந்த கதவு தானா மூடிக்குச்சு. உன்னை கொன்னு சாப்பிடாம விட மாட்டேன் அப்படின்னு அந்த எலி அவன் கிட்ட வந்துச்சு. அவன் ரொம்ப பயத்தோட கதவை தட்டிக்கிட்டே, தயவு செஞ்சு யாராவது கதவை திறங்க, இந்த எலி என்ன கொன்னுடும் போல இருக்கு அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தான். அந்த சத்தத்தை கேட்டு அந்த வீட்ல இருந்த 2 பேரும் உடனே எழுந்திருச்சு பார்த்தாங்க. உடனே அந்த வீட்டுக்காரர் போலீஸ் கிட்ட போய், சார், எங்க வீட்ல ஒரு திருட வந்திருக்கான், அவன் அங்கதான் இருக்கான், சீக்கிரமா வாங்க சார் அப்படின்னு ஒரு போலீஸ் அதிகாரிய அங்க கொண்டு வந்து 2 பேரும் சேர்ந்து சுரங்க பாதைக்குள்ள போனாங்க. அந்த போலீஸ் அதிகாரி திருடனை புடிச்சுக்கிட்டாரு. வேலு, நல்லா தெளிவா வேலை செஞ்சிருக்கியே. ஒரு பொம்மை எலிய தயார் பண்ணி அதுல பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சு இவ்ளோ நாளா கண்ணுல மண்ணை தூவிட்டு ஓடின இந்த திருடனை புடிச்சு கொடுத்துருக்குற. சபாஷ் வேலு.
அப்படின்னு சொன்னாரு போலீஸ் அதிகாரி. அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இதுல நான் ஸ்பெஷலா எதுவும் செஞ்சிடலையே சார். எனக்கு வந்த யோசனையால இந்த திருடனை பிடிக்க முடிஞ்சது. அதுக்கான ஏற்பாடை தான் நான் பண்ணி வச்சேன். இங்க இவ்ளோ பெரிய எலிய நான் வச்சிருக்கன்ற விஷயத்த என் மனைவி கிட்ட கூட சொல்லல. இத நானே பிரத்யேகமா தயார் பண்ணி, நானே பேசி ரெக்கார்ட் பண்ணி, யாராவது வந்து பீரோவை திறந்தா எப்படி பேசணும்னு சொல்லி பேசி வச்சிருக்கேன். போலீஸ் அதிகாரி வேலு சொன்னதை கேட்டு பயங்கர ஆச்சரியப்பட்டு போனாரு. நீ சொல்றத கேட்டா பயங்கர ஆச்சரியமா இருக்குது. எது எப்படியோ திருடனை புடிச்சு கொடுத்ததுக்கு உன்னை நான் பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த திருடனையும் புடிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாரு. அந்த விஷயம் மறுநாள் ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் சேர்ந்து வேலுவ பயங்கரமா புகழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி வேலு செஞ்ச வேலையால அந்த ஊர்ல திருட்டும் குறைஞ்சு போச்சு. ராயபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல சோமையா, ராமையா அப்படின்னு 2 பேரு கோழி முட்டை வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட நிறைய கோழிகள் இருந்தது. அவங்க 2 பேரும் அந்த கோழிகள் போட்ட முட்டைய வச்சு பணத்தை சம்பாரிச்சு வாழ்க்கையை நடத்தினாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சோமையா தன்னோட கோழி பண்ணைக்கு போனாரு. ஆனா அங்க ஒரு கோழி முட்டை கூட இல்ல. அத பார்த்து அவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. என்னது இது, ஒரு கோழி முட்டைய கூட காணா? என் பொண்டாட்டி எல்லாத்தையும் எடுத்து ஆம்லெட் போட்டுட்டாளா? பிரமிளா, பிரமிளா அப்படின்னு வீட்டுக்குள்ள போனாரு. கோழி முட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டியா? இல்லங்க, அந்த வேலைய நான் ஏன் பண்ண போறேன்? தினமும் நீங்க தானே முட்டையை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா யார் இந்த முட்டைகளை எடுத்திருப்பா? கோழி முட்டை ஒண்ணு கூட காணுமே. அது கேட்டு அவ கூட அதிர்ச்சி அடைஞ்சிட்டா. அத பத்தியே 2 பேரும் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே அன்னைக்கு போச்சு. மறுநாள் காலையில அவரு மறுபடியும் கோழி முட்டை இருக்கிற இடத்துக்கு போனாரு. அங்க மறுபடியும் ஒரு கோழி முட்டை கூட இல்ல. அப்பா அவர் மனசுக்குள்ள, என்னது இது, இன்னைக்கு கூட ஒரு முட்டைய கூட காணோம். இது யாரோ வேணும்னே செய்யறாங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் நல்ல தூக்கத்துல இருந்தாங்க. ஒரு ஆள் திருட்டுத்தனமா அங்க வந்து கோழிகள் போட்டிருந்த முட்டை எல்லாத்தையும் திருடிட்டு இருந்தாரு. அந்த வழியா ஒரு சாமியார் போய்கிட்டு இருந்தாரு. அவர் அந்த திருடனை பிடிச்சு, வீட்டுக்குள்ள யாரு இருக்கிறது? வேகமா வெளியில வாங்க, இந்த திருடன் உங்க முட்டைகளை திருடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சத்தமா கத்துனாரு. அத கேட்டு தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு வேக வேகமா 2 பேரும் வெளியில வந்தாங்க. 2 பேரும் வெளியில வந்து அந்த திருடனை பார்த்து 2 பேரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவன் வேற யாரோ இல்ல, சோமையாவோட நண்பன் ராமையா தான். என்ன ராமையா, இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இன்னைக்கு வரைக்கும் நீ நல்லவன் நினைச்சு உன்னோட சாவகாசம் வச்சிருந்த. நீ இந்த மாதிரி வேலை செய்வன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. ச்சே. அப்ப அவனோட மனைவி சாமியார் கிட்ட, சுவாமி, இந்த நேரத்துல நீங்க இங்க எதுக்கு வந்தீங்கன்னு தெரியல, ஆனா கரெக்டான நேரத்துல திருடனை பிடிச்சிட்டீங்க. கொஞ்ச நாளாவே கோழி முட்டைகள் எல்லாம் காணாம போய்கிட்டு இருந்தது. அதால எங்களுக்கு பெரிய நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் தீர்த்த யாத்திரைகளை முடித்து கொண்டு நேராக என்னுடைய ஆசிரமத்துக்கு போகிறேன். அப்பொழுதுதான் இதை பார்த்தேன். நீங்க சொன்னதையெல்லாம் வச்சு பார்த்தா இவன்தான் உங்களோட கோழி முட்டைகளை எடுத்திருக்கான் அப்படின்னு ராமையா கிட்ட, உண்மையை சொல்லு, நீதானே திருடியது? அப்ப ராமையா பயந்துகிட்டே, ஆமா சுவாமி, முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் முட்டைகளை தான் திருடிக்கிட்டு இருந்தேன். ஆனா சில நாட்களா எல்லா முட்டைகளையும் திருடினேன். அதுக்கு காரணம் எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்தது. அவங்களுக்கு நிறைய முட்டைகள் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் அப்படி பண்ணேன். அப்படி பண்ணா எனக்கு நல்ல பேர் வரும்ன்றது மட்டும் இல்லாம நிறைய பணம் சம்பாதிக்கலாங்கிற பேராசையில அப்படி பண்ணிட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன் சுவாமி
அப்போ சோமையா அவனை பார்த்து பரிதாபப்பட்டு, அது இருக்கட்டும், இனிமே என் முகத்துல கூட முழிக்காத, இங்க இருந்து முதல்ல போயிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அவன் அங்க இருந்து தலை குனிஞ்சு அங்க இருந்து நடந்து போயிட்டான். அதுக்கப்புறம் சுவாமிஜி அவங்க கிட்ட, நீங்க கஷ்டப்பட்டு வாழறீங்கன்னு புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல மனசு இருக்கிறதும் புரிஞ்சிடுச்சு. அதனால உங்களுக்கு நான் உதவி செய்யலான்னு நினைக்கிறேன். இதோ உங்க முன்னாடி ஒரு பெரிய கோழி விக்கிரகம் இருக்குல்ல, இதுக்குள்ள உங்க கோழிகளை போடுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து மாயமா மறைஞ்சிட்டாரு. அப்படியே அன்னைக்கு சாயந்தரம் ஆச்சு. சுவாமிஜி சொன்னபடியே எல்லா கோழிகளையும் அந்த கோழி விக்கிரகத்துக்குள்ள சோமையா போட்டாரு. அப்புறம் கதவையும் மூடி அவரு போய் ஓய்வு எடுத்துக்கிட்டாரு. மறுநாள் காலையில அந்த கோழி விக்கிரகத்துக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க நிறைய பெரிய பெரிய தங்க முட்டைகள் இருந்தது. அத பார்த்து சோமையா வாய பொளந்து போயிட்டாரு. சுவாமிஜிக்கு நன்றிகளையும் சொன்னாரு. அப்போ உள்ள ராமையாவும் இருந்தாரு. அவரை யாரோ கட்டி போட்டிருக்க மாதிரி இருந்தது. உடனே சோமையா ராமையாவோட கட்ட அவிழ்த்து ராமையா கிட்ட, என்னாச்சு? நீ எதுக்கு மறுபடியும் இங்க வந்த? உன்னை யாரு இப்படி கட்டி போட்டு இங்க வச்சிருக்கிறது? சோமையா, மறுபடியும் என்ன மன்னிச்சிரு. சுவாமிஜி உன்கிட்ட சொன்னதை நான் தூரத்துல இருந்து கேட்டேன். அப்படி என்னதான் இதுக்குள்ள இருக்குன்னு பாக்குறதுக்கு ராத்திரியே இதுக்குள்ள வந்துட்டேன். உள்ள தங்க முட்டைகள் இருந்துச்சு. அப்போ எவ்வளவு பெரிய தங்க முட்டைங்க! இங்க யாரும் இல்ல, சாமிஜி கூட இல்ல. இங்க இருக்கிற தங்க முட்டைகளையும் கொஞ்சம் கோழிகளையும் திருடிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு வெளியில வரும்போது, டேய், மரியாதையா அந்த கோழிய உள்ள வச்சுடு அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. நான் பயந்து போய் யாருன்னு திரும்பி பார்த்தேன். அப்ப இந்த கோழியோட சிலை உண்மையான கோழியா மாறுச்சு. நான் தான் கூப்பிட்டேன். உனக்கு கொஞ்சம் கூட புத்தி வரலல? இரு, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அது மாய சக்தியால என்ன கட்டி போட்டு ஒரு கட்டைய கொண்டு வந்து என்ன அடி அடின்னு அடிச்சு சித்திரவதை பண்ணுச்சு. நான் ராத்திரி முழுக்க இங்கதான் இருந்தேன். அத கேட்ட சோமையா ரொம்ப கோபத்தோட, உனக்கு தேவையான தண்டனை தான் கிடைச்சிருக்கு. இன்னொரு தடவை இங்க வந்த அந்த கோழி செல்ல உன்னை கொன்னுடும். ஐயோ, செத்தாலும் இங்க வரமாட்டேன் அப்படின்னு ராமையா அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடிட்டான். அந்த கோழியோட சிலை உண்மையான கோழியா மாறி, நீ பயப்படாத, இனிமே உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. சோமையா ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுக்கு நன்றிகளை சொன்னாரு. அந்த தங்க முட்டைகளை வித்து சோமையா பெரிய பணக்காரரானாரு. இப்ப அவருக்கு எந்த இம்சையும் இல்ல. அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு.